Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 589 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குலதெய்வம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியுமா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அமானுஷங்கள் கிட்ட இருந்தும் குலதெய்வங்கள் காப்பாற்றுமா? இந்த கேள்வி ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக தாங்க இருக்குது. இந்த ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த கேள்விக்குண்டான விடை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு காஞ்சிபுரத்திலிருந்து விக்னேஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய குடும்பத்துக்கு 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கத்திலிருந்து இதுவரைக்கும் அவங்களுடைய குடும்பமே வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஒரு நிகழ்வுனால அவங்களுடைய குடும்பம் சந்திச்ச லாசஸ் இருக்குல்ல, இழப்புகள் ரொம்பவும் அதிகம். அதனால இந்த ட்ராமால இருந்து இதுவரைக்குமே வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. விக்னேஷ் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் தாங்க வந்து பிறக்கிறாரு. ஸோ காஞ்சிபுரம் தான் அவங்களுடைய பூர்வீகம். அவங்களுடைய ஃபேமிலி ரொம்பவும் பெரிய ஃபேமிலி. அவங்க அப்பா கூட பிறந்தவங்க கிட்டத்தட்ட 4 அண்ணன் தம்பிங்க. ஸோ இவங்க அப்பா வந்து 2வது, ஒரு அண்ணன், அதுக்கப்புறம் 2 தம்பி இருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு பெரியப்பா, 2 சித்தப்பா, அவங்களுக்கு பசங்க, அவங்களுடைய பேர பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி. என்னதான் மிகப்பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் இவங்களுடைய ஃபேமிலி தனியாக வாழ்ந்து வராங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த லெதர் குட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலியே ரொம்பவும் ஒரு வெல்த்தியான ஃபேமிலி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஊருக்குள்ளே நல்ல மரியாதையாக இருக்கிற குடும்பம் அப்படின்னாவே நிறைய பேருடைய கண்களை உறுத்தும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்களுடைய குடும்பத்தின் மேலேயும் மற்றவங்களோட பொறாமை ரொம்பவும் அதிகமாக இருந்திருக்கு. இவங்களுடைய குடும்பத்தை எப்படியாவது கீழே இறக்கணும் அப்படின்னலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் யாருனாலையும் இவங்களுடைய குடும்பத்தை கீழே இறக்க முடியலை. இப்படி எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது இவங்க புதுசாக ஒரு வீடை வந்து கட்டுறாங்க. அந்த வீடு வந்து ஒரு மிகப்பெரிய வீடாக கட்டுறாங்க. ஏன்னா நம்ம எல்லா ஃபேமிலியுமே தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே ஒன்றா வாழ்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ஒரு மிகப்பெரிய வீடை வந்து கட்டுறாங்க. அவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அவங்க பெரியப்பா இருக்கட்டும் சரி, சித்தப்பா இருக்கட்டும் சரி, இல்லைங்க நாங்கள் வந்து கூட தங்கலை, நீங்கள் வந்து ஆசையாக கட்டியிருக்கீங்க, நீங்களே வாழுங்க, நாங்கள் வந்து அடிக்கடி வந்து விசிட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷோடைய ஃபேமிலி அந்த வீட்டுக்குள்ளே ஷிஃப்ட் ஆகுறாங்க. இவங்களுடைய ஃபேமிலியில் அவங்க அப்பா, அம்மா, விக்னேஷ், அதுக்கப்புறம் தாத்தா, பாட்டி, விக்னேஷோடைய தங்கச்சி, கிட்டத்தட்ட 6 பேர் கொண்ட குடும்பம். ரொம்பவும் பெரிய வீடு, சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குடா, லைஃப்பில் நம்ம பிளான் பண்ண மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்பா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அப்பா வந்து எப்பயுமே ரொம்ப ஜாலியாக பேசுவாராம், எல்லாருக்கிட்டையும் கலகலான்னு பேசிக்கிட்டு சந்தோஷமாக அந்த இடத்த வச்சுக்கிட்டு, ப்ளஸ் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டர். ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த ஒரே வாரத்திலிருந்து அவர் வந்து தனியாக இருக்க ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் அவங்க அப்பா அம்மா ஆகட்டும் சரி, விக்னேஷ் ஆகட்டும் சரி, அவருடைய பொண்ணாகட்டும் சரி, மனைவி ஆகட்டும் சரி, யாருக்கிட்டேயுமே பேசாமல் தனியாக அவருடைய ரூமில் அவரையே தனிமைப்படுத்திக்க ஆரம்பித்தார். சரி, ஏதோ மூடி சரியில்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவரை டிஸ்டர்ப் பண்ணாமலே விட்டுருக்காங்க. பட் ஒரு நாள் 2 நாளில் சரியாயிடும் அப்படின்னு பார்த்தா இது வந்து சரியாகாமலே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் இதே மாதிரி கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்திருக்கு. ஆரம்பத்தில் அவர் தனிமைப்படுத்திக்கிட்டாருன்னு மட்டும்தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1 மாதம் கழித்து ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவருடைய ரூம் கதவை திறந்திருக்காங்க. ரூம் கதவை திறக்கும்போது அவருடைய கைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் கம்பி இருக்கும் இல்லையா, ஜன்னல் கம்பியில் அவருடைய கைகளை பிடிச்சிக்கிட்டு அவருடைய நெத்தி எடுத்துகிட்டு போய் ஜன்னல் கம்பியில் டங்கு நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காருங்க. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா பயந்து போய் அவரை வந்து கையை பிடிச்சி இழுத்து வந்து உட்கார வைக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அவங்க அம்மா கிட்ட எதுவுமே பேசாமல் பட்டுன்னு ஒரு பார்வை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு திரும்பி ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறாருங்க. இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப பயந்து போய் விக்னேஷ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. விக்னேஷுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், அப்பா கிட்ட ரொம்பவும் க்ளோஸ். இன்ஃபேக்ட் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க அப்பா விக்னேஷ் கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவாராம்.
சரி அப்பா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் அப்பா கிட்ட போய் பேச போயிருக்காரு. அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சர்றன்னு எழுந்துக்கிறாரு. எழுந்து விக்னேஷை பலார் நடிக்கிறாரு. பலார் நடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. விக்னேஷுக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்பா இப்படி நடந்துக்கிறாரு, எப்பயுமே என்னை அடிச்சதே கிடையாது, இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா என்னை அடிக்க வந்தாங்க கூட தடுத்து என் பையன் மேலே கையை வச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி ஒரு பர்சன், அப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஏன் என்னை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஷாக்கில் தான் இருந்திருக்காரு. சரி இன்னைக்கு ஏதோ பேட் மூடில் இருந்திருக்காரு பொருள் இருக்கே, அடுத்த நாள் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா கிட்ட போய் விக்னேஷ் பேசுறதுக்கு போயிருக்காரு. அடுத்த நாளும் விக்னேஷை அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு. சரி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம், அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் அவருடைய காலேஜுக்கு கிளம்பிடுறாருங்க. இப்படியே ஒரு வாரம் போகுது. ஒரு வாரமாக அவங்க அம்மா அவங்க அப்பாவுடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா தனியாக இருக்கும் போதெல்லாம் அவரை ஹார்ம் பண்ணிக்கிறாரு, அதாவது அவருடைய உடலை அவரே வந்து ஏதாவது ஒரு சேதப்படுத்திக்கிறாரு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க அப்பா கூடவே வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அம்மா அவங்க அப்பா கூட இருக்கும் போதெல்லாம் அவங்க அப்பா சும்மா இல்லாமல் அவங்க அம்மா கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டு அவங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ஃபிசிக்கலாக இருக்க ஆரம்பிக்கிறாரு, அதாவது அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இது வந்து யாருனாலையும் தாங்க முடியல. அவங்களுடைய அப்பா அம்மா, அதாவது விக்னேஷோடைய தாத்தா பாட்டி கூட தானே இருக்காங்க, வந்து பையன் கிட்ட ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி விக்னேஷோடைய அப்பா கிட்ட கேட்கும்போது விக்னேஷோடைய அப்பா அவங்க அப்பா அம்மாவையும் அடிக்கிறாருங்க. அடித்து வெளியே போங்க, யாருமே என்னுடைய ரூமுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வயலண்ட்டாக நடந்துக்கிறாரு. என்னடா இது, இவன் இவ்வளோ வயலண்ட்டாக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லி இதிலிருந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணன் கிட்டேயும் 2 தம்பிங்க இருக்காங்க இல்லையா, 3 பேருக்கிட்டையும் அவங்க அப்பா அம்மா சொல்லிடுறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான்டா, என்னன்னு தெரியல, வந்து பாருங்க, வந்து பேசுங்க, நீங்கள் பேசினா தான் அவன் வந்து சரிப்பட்டு வருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி விக்னேஷோடைய அப்பாவை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் நல்ல ஹெல்தியான ஒரு பர்சனாக, நல்ல ஜிம் பாடி மாதிரி இருப்பாங்களாம். ஆனால் விக்னேஷோடைய அப்பா ரொம்பவும் ஒல்லியாக இருப்பாராம், கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ தாங்க இருப்பார். 3 பேர் வந்திருக்காங்க. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்பவும் ஆக்ரோஷமாக அவங்க கிட்ட பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் அண்ணன் கிட்டேயும் 2 தம்பிங்க கிட்டேயும் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசினதே கிடையாது. நான் அவருடைய கேரக்டரே அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. பேசிட்டு அவங்கள வந்து தகாத வார்த்தைகளில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதில் கோவப்பட்ட விக்னேஷோடைய பெரியப்பா என்ன பண்ணுறாருன்னா தம்பியை போட்டு டமால் அடிச்சிடுறாருங்க. அடித்ததுக்கு அவரை மட்டும் அடிக்காமல் அவருடைய 2 தம்பிங்க இருக்காங்களே, விக்னேஷோடைய சித்தப்பாக்க 2 பேர், அவங்க 3 பேரையும் செம்ம புரட்டி இருக்காரு தனியாளா. யோசிச்சு பாருங்க, 3 பேருமே நல்ல ஜிம் பாடி, இவர் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற பர்சன். இவர்னால 3 பேரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, சமாளிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது 3 பேரையும் செம்ம அடி அடிச்சிருக்காரு. வீட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு பிரச்சனை உண்டாயிட்டு இருக்குங்க. சரி இதுதான் இப்படி போய்கிட்டு இருக்கே, இந்த இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு, கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்த ஒரு மாசத்துல அவங்க பெரியப்பாவுடைய பையன் விக்னேஷுக்கு வந்து கால் பண்ணுறாரு, அதாவது அண்ணன் வந்து ஃபோன் பண்ணுறாரு, டே விக்னேஷ், எங்கள் அப்பா ஒரு வாரமாக நடந்துக்கிறதே சரியில்லடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனியாகவே ரூமில் இருக்கார், யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறாரு, ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விக்னேஷுக்கு இப்போ ஷாக் ஆகுது, எங்கப்பா நடந்துக்கிற மாதிரியே பெரியப்பாவும் நடந்துக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கு அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 சித்தப்பாங்க இருக்காங்க இல்லையா, சித்தப்பாக்களோட பசங்களும் வந்து விக்னேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா இந்த மாதிரினா அப்பா வந்து ரூம்லேருந்து வெளியவே வர மாட்டேங்கிறாரு, யார்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. விக்னேஷுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுங்க, எல்லாருமே அட் அ டைமில் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்களே, எப்படி இதிலிருந்து எல்லாரையும் வெளியே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் எல்லா ஃபேமிலியும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க பெரியப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுதுங்க. ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து இறந்து போயிடுறாரு. பெரியப்பா இறந்து போன ஒரு சோகம், குடும்பமே வந்து மயான அமைதி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சோகத்தில் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சோகத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இப்படியே கடந்து போகுது. ஒரு வாரம் கழித்து திரும்பவும் விக்னேஷுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க சித்தப்பா பையன் தம்பி ஃபோன் பண்ணுறாரு, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க பெரியப்பா இறந்து போனார், ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க சித்தப்பாவும் இறந்து போயிட்டாரு. திரும்பியும் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பயங்கர சோகம். ஏன்னா அடுத்த வாரத்தில் 2 பிள்ளைகளை வந்து பறி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஃபேமிலி எப்படி இருக்குன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்படியே ஒரு மாதம் போகுதுங்க. இந்த ஒரு மாதத்தில் விக்னேஷோடைய அப்பாவுடைய நடவடிக்கைகள் இன்னமும் மோசமாயிடுச்சு. அவருடைய உடம்புல நிறைய மார்க்ஸ், தழும்புகள் எல்லாம் உண்டாக ஆரம்பிக்குதுங்க. மார்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, யாரோ சாட்டையை வச்சு அடித்தா எப்படி நம்மளுடைய உடம்புல மார்க்
ஆகுமோ அந்த மாதிரி மார்க் ஆகிருக்கு. இது வந்து இவருக்கு மட்டும் ஆகலைங்க, அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, சித்தப்பா ஒருத்தர் உயிரோடு இருக்கார் இல்லையா, அவருடைய உடம்புலையும் இதே மாதிரி ஒரு மார்க்கெல்லாம் வர ஆரம்பிக்குது. என்டையர் ஃபேமிலியே பயப்படுறாங்க, என்னடா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க சித்தப்பா, எஞ்சி இருந்த ஒரே ஒரு சித்தப்பா, அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே அவருமே இறந்து போயிடுறாருங்க. யோசிச்சு பாருங்க, 4 அண்ணன் தம்பிங்களில் இப்போ 3 பேர் இறந்து போயிட்டாங்க. வெறும் விக்னேஷுடைய அப்பா மட்டும்தான் உயிரோடு இருக்காரு. என்னடா இப்படி நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பெரியப்பாவுடைய பையனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, விக்னேஷுடைய அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 வயசுல ஒரு பையன் இருக்கான். அந்த 2 வயசு குழந்தைக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை, 2 வயசு குழந்தையும் தனியாக இருக்க ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது 2 வயசு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குங்க. யோசிச்சு பாருங்க, இது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம், ஆனால் நம்பிதான் ஆகணும். உண்மையிலேயே வந்து நடந்திருக்கிற விஷயம். 2 வயசு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த குழந்தை வந்து இறந்து போயிடுது. இதுக்கப்புறம் தான் இந்த குடும்பத்தில் ஒரு விதமான டவுட் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, நம்மளுடைய குடும்பத்துக்கு அடுத்த இப்படியே வந்துகிட்டு இருக்கே, 2 வயசு குழந்தைக்கெல்லாம் எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் அமானுஷங்களுடைய கை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆங்கிளில் அப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்துடைய ஜோசியர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஜோசியெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டு என்னங்க ஆச்சு, என்ன பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய ஃபேமிலியில், இதிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய சாபம் மாதிரி இருக்குங்க, அடுத்த உயிர் சேதங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஏன்னா ஜாதக கட்டம் அப்படி தான் சொல்லுது அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு. இப்போ இந்த குடும்பத்திலேயே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எப்படிடா வெளியே வருதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த வழி என்ன, கண்டிப்பாக தன்னுடைய குலதெய்வத்தை கும்பிடுறது தான். ஸோ குலதெய்வம் இவங்களுக்கு ஐயனார். ஸோ ஐயனார் சுவாமியை வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. வீட்லேயே வந்து பூஜைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து ஓகேவா போய்கிட்டு இருக்குங்க. ஆனால் அந்த 2 மாதத்தில் அவங்க அப்பாவுடைய கண்டிஷன் மட்டும், அதாவது விக்னேஷுடைய அப்பாவுடைய கண்டிஷன் மட்டும் ஒரு விதமாக பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. மற்ற எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. சரி, எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 மாதம் கழித்து அவங்க சித்தப்பாவுடைய பேரன், 3 வயசு பேரன், அந்த பையன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறான். இப்போ திரும்பியும் குடும்பமே ஷெல் ஷாக்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க போகாத கோயிலில், பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, எப்படியாவது நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க. திரும்பவும் எந்த ஒரு விஷயமும் பலன் கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாலாவது அந்த பிரச்சனை கூட சண்டை போடலாங்க, ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியல, ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை ஒரு நாள் வந்து விக்னேஷ் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உட்காந்து அழுகிறாரு பயங்கரமாக. என்னப்பா நடக்குது, என்ன நடக்குது, ஏன் நீ இந்த மாதிரிலாம் உன்னையே ஹார்ம் பண்ணிக்கிற, நான் பெரியப்பாக்கு இப்படி ஆச்சு, சித்தப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு 2 பேருக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னும் போது அப்போ தான் அவங்க அப்பா விக்னேஷ் கிட்ட ஓப்பனை பார்க்குறாரு. நான் தனியாக இருக்கும் போதெல்லாம் ஏன் கூட ஒரு உருவம் இருக்குது, அந்த உருவம் ஒரு கருப்பான உருவம் என்னை வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணுது, என்னை ரொம்பவும் சித்திரவதைப்படுத்துது. நான் ஏன் நீங்கள் என்னுடைய ரூமுக்குள்ளே வரும்போதெல்லாம் எரிஞ்சு விழுகிறேன் அப்படின்னா அந்த உருவம் என்னை மிரட்டுது. என்னை தவிர அந்த ரூமில் வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து, அவங்கள நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுது. அதனால தான் உங்கள் எல்லாரையும் நான் வெளியே போக சொல்கிறேன், உங்ககிட்ட நான் கோபமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறாருங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது அவருக்கு பலார்னு ஓங்கி அற விட்டா எப்படி அந்த அறையில் மூஞ்சியெல்லாம் அப்படியே திரும்பி கீழே விழுவாங்களோ அந்த மாதிரி கீழே விழுகிறாருங்க. அதே மாதிரி ஒரு சவுண்டுமே கேட்குது. பதறி போன விக்னேஷ் அவங்க அப்பாவை போய் தூக்குறாரு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே அப்பாவுடைய கன்னத்தை பார்க்குறாரு. பார்த்தா கன்னத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சு, அதாவது ஓங்கி பலார்னு அடித்த அச்சு வந்து இருக்குங்க. வாயெல்லாம் கிழிஞ்சு அப்படியே ரத்தம் வந்து வெளியே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க அப்பா அன்னையிலிருந்து பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவரையே வந்து கத்தியை வச்சு குத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜன்னல் கம்பியில் போயிட்டு தலையை வச்சு இடிக்கிறாரு. அவருடைய முடி இருக்கு இல்லையா, முடியை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவருடைய கையிலே வந்து பிடுங்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவும் வயலண்ட்டாக நடந்துக்கிறாரு. அவங்க அம்மாவும் போக முடியல, விக்னேஷ் கிட்டேயும் பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவங்க அப்பாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஊரில் பக்கத்தில் வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வந்து நடக்குதுங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து போயிட்டு வராங்க. ஒரு விதமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து அவங்களுடைய வீட்டுக்குள்ளே வருது. கும்பாபிஷேகத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த கும்பாபிஷேக தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அது வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுறாங்க. தெளித்து விட்டதில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, எல்லாம் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. சரி, எல்லாமே கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குடா அப்படின்னும் போது வெளியே ஊர் திருவிழா வந்து
நடந்துக்கிட்டு இருக்கு. திருவிழா அப்படின்னாவே நிறைய பேர் வந்து வருவாங்க இல்லையா, சாமி கும்பிடுறதுக்கு பக்தர்கள் எல்லாம் வருவாங்க. ஸோ சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த திருவிழா நடந்து போய்கிட்டு இருக்கு, தேர்லாம் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆள், அதாவது ஒரு பக்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்குள்ளே வராரு. என்னடா இது, இவர் வராரு, யாருங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவர் வந்து வெறும் ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்காரு, தலையில் வந்து ஒரு உருமா கட்டியிருக்காரு, பட்டை போட்டிருக்காரு. அது மாதிரி பார்க்குறதுக்கே தெய்வீகமாக இருக்கார். உடம்பெல்லாம் வந்து சந்தனம் போட்டிருக்காரு. அவர் வந்து நேராக வீட்டுக்குள்ளே வராரு. விக்னேஷ் இருக்கார், விக்னேஷோடைய தங்கச்சி இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. எல்லாருமே கேட்குறாங்க, யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு நேராக உள்ளே போய்கிட்டே இருக்கார். என்னடா இது ஒரு பாட்டு உள்ளே போய்கிட்டே இருக்காருன்னு கரெக்டாக எங்கே போகிறாருன்னு பார்த்தா அவங்க அப்பாவுடைய ரூமுக்குள்ளே கரெக்டாக என்டர் ஆகுறாருங்க. கதவை ஓப்பன் பண்ணுறாரு. அவங்க அப்பா வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி செவுத்து பக்கத்தில் உட்காந்து யாரை பார்த்தோ பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்க மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு இவர் வந்து நிற்கிறாரு. இந்த ஒரு பர்சன் போய் நிற்கிறாரு. நின்று அவங்க அப்பாவையே பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அப்பாவே பார்த்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே செவுத்தை பார்க்குறாருங்க. செவுத்தை பார்க்கும்போது அவருடைய முகத்தில் ஒரு விதமான கோபம், அதாவது நார்மலாக பார்க்குறதுக்கும் கோபத்தில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அவங்க அப்பாவை பார்க்கும்போது நார்மலாக பரிதாபமாக பார்க்குறாரு. அப்படியே அந்த செவுத்தை பார்க்கும்போது பயங்கர கோபமாக ஆக்ரோஷமாக பார்க்குறாரு. அவ்வளோ ஆக்ரோஷமாக பார்த்துக்கிட்டு தப்புன்னு திரும்புகிறாருங்க விக்னேஷ் பக்கம். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. யாருங்க நீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் பிரச்சனை இல்லை, அந்த பழைய வீட்டுக்கு போ, அங்கே போனால் தான் அவங்க அப்பா சரியாவான் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்காருங்க. என்னடா இது, அங்கே போனால் தான் சரியாவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பழைய வீட்டுக்கு போனால் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடுறாரு. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிருது இந்த புது வீட்டில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பர்சன் யார், எப்படி வீட்டுக்குள்ளே வந்தார், எங்கே போய் அவரை திரும்பி பார்க்குறதுன்னு தெரியாமல் ஊர் முழுக்க தேடுறாங்க. அந்த பர்சன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவங்க அப்பா வந்து க்யூர் ஆகிடுறாரு. அவங்க அப்பா அந்த பழைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடுச்சு. ப்ராப்பராக இருக்குது, கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் புது வீட்டில் என்ன பிரச்சனைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க வந்து அந்த ஒரு பர்சனை தேடுறாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே நடந்து வந்தார் இல்லையா, அவரை வந்து தேடிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் அழுதுகிட்டே இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய சாமி ரூமில் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு விக்னேஷ் பழைய வீட்டில். கரெக்டாக கேட் வந்து ஓப்பன் ஆகுது. கேட் ஓப்பன் ஆகும்போது யாரோ வராங்கன்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அதே பர்சன், அதாவது வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி, உடம்பு முழுக்க சந்தனம், தலையில் ஒரு உருமா, பட்டை போட்டு அந்த ஒரு பர்சன் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. எதுவுமே பேசலைங்க, யாருக்கிட்டையும் பேசாமல் நேராக சாமி ரூம் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு விக்னேஷ் கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாரு, அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் உங்கள் அப்பாவுடைய கட்டில் இருக்கு இல்லையா, கட்டிலுக்கு கீழே இருக்கிற டைல்ஸை உடைச்சி நீ பாரு, உன்னுடைய கேள்விக்குண்டானிய பதில் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாருங்க. போய்கிட்டே இருக்கும்போது விக்னேஷ் அவருடைய கையை பிடிக்கிறாரு. சாமி நீங்கள் யாருன்னு தெரியல, அப்பாவை இங்கே வர சொன்னீங்க, வந்துட்டாரு, எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி எங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எந்த ஒரு பொருளை கையில் எடுக்கிறியோ அந்த ஒரு பொருளை எரிச்சிட்டு அப்படின்னா உன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். இன்ஃபேக்ட் அந்த பொருளை வச்சது வேற யாரும் கிடையாது, உங்களுடைய சொந்தக்காரங்களில் ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. சரி சொல்லிட்டாரே, அங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அவங்க அப்பாவுடைய கட்டில் நகர்த்துறாங்க. கீழே டைல்ஸ் இருக்கு இல்லையா, டைல்ஸை உடைச்சி உள்ளே இருந்து வெளியே எடுத்து பார்த்தா ஒரு லிவர் மாதிரி இருக்குங்க. அதாவது மட்டன் லிவர் இருக்கு இல்லையா, மட்டன் லிவர் வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணி ஒரு கவரில் போட்டு கட்டி அது கூட எலுமிச்சம்பழம் ஒரு சில பொம்மைகள் எல்லாம் வச்சு செய்வனை பண்ணி அவங்களுடைய வீட்டில் வச்சுருக்காங்க. ஸோ செய்வனை பண்ணி வச்சதுனால தான் வீட்டுக்குள்ளே நிறைய அமானுஷங்கள் எல்லாம் உலா வந்துக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இவங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் இவங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சரி ஏன் இப்படி பண்ணாங்க, யார் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கும் போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்களுடைய தூரத்து சொந்தம் ஒரு மாமா ஒருத்தர் இருக்காருங்க. ஒரு நாள் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சரக்கை போட்டுட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்காரு. பிரச்சனை பண்ணதை பார்த்து தாங்க முடியாத விக்னேஷோடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவரை போட்டு அடிச்சிடுறாரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அடிச்சிடுறாரு. அடிக்கும் போது எல்லாருமே இருந்திருக்காங்க, சுற்றி சொந்தக்காரங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. அவர் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு செய்வனை பண்ணி வச்சிருக்காரு. அந்த செய்வனை எப்படி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அவங்க அப்பா மட்டும்தான் உயிரோடு இருப்பார், மற்றவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிடுவாங்க. தனியாளாக அவர் வந்து கஷ்டப்பட்டு தனியாளாக அவர் வந்து சாகணும் அப்படின்னு சொல்லி செய்வனை வச்சுருக்காருங்க. செய்வனை வச்சவரை போய் தேடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா
அந்த ஒரு பர்சனும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அதாவது இவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருமே ஹார்ட் அட்டாக் வந்து எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி தான் அவருமே இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷுடைய வாழ்க்கையை உழுக்கின ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கையிலேருந்து எடுத்தாங்களே அந்த ஒரு பாக்கெட், அதெல்லாம் இந்த கெரோசின் ஊற்றி வந்து கொளுத்திடுறாங்க. கொளுத்திட்டதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே கூட்டு குடும்பமாக அந்த ஒரு வீடு, பெரிய வீடு கட்டினாங்க இல்லையா, அந்த ஒரு வீட்டில் தான் இது வரைக்குமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன தான் கூட்டு குடும்பமாக அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய இழப்புகள், அவங்க பெரியப்பா இறந்து போனது, 2 சித்தாப்பாக்கள் இறந்து போனது, அந்த 2 குழந்தைகள் இறந்து போனது, இதிலிருந்து இது வரைக்கும் அவங்க வெளியே வர முடியலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யாருமே ஒருத்தங்களை பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறது வந்து ரொம்பவும் தவறு அப்படின்ற ஒரு மெசேஜுமே சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் விக்னேஷ் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, அந்த ஒரு பெரியவர் யார், ஒரு மாதிரி தேஜஸாக வெள்ளை வேஷ்டி கட்டுக்கிட்டு சந்தனம்லாம் பூசிக்கிட்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் 2 வாட்டி தான் எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுக்குள்ளே வரும்போது எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அவரை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவங்க குடும்பமே என்ன நம்புது அப்படின்னா, அவங்க கும்பிடுற அந்த ஐயனார் சுவாமி அவங்களுடைய குலதெய்வம் தான் அந்த ஒரு ரூபத்தில் வந்து அவங்கள காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவே தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.